Hi everyone, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பயாலஜி 12th பயாலஜிக்கான 4-day ஸ்டடி பிளான் ஃபார் பப்ளிக் எக்ஸாம் 2025 என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 6 days பிளான் அப்லோட் பண்ணியிருந்தேன். பட் ஒரு நாள் 2 நாள் சில பேர் கெமிஸ்ட்ரி படிச்சிருப்பாங்க, நாளிலேருந்து தான் பயாலஜி ஆரம்பிக்கிறவங்களா கூட இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த 4 நாளில் ஃபுல் பயாலஜி எப்படி கவர் பண்ணுறது, ஏன்னா ஈவன் தோ மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான் நம்மளுக்கு கட் ஆஃபாக இருந்தாலும் இந்த வெட்டினரி சயின்சஸ், அதுக்கப்புறம் பேராமெடிக்கல் சயின்சஸ்லாம், அக்ரி அவங்க போகிறவங்களுக்குலாம் பயாலஜி மார்க்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ அவங்க பயாலஜி என்ன செய்யணும், கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ அப்போ இந்த 4 daysல நீங்கள் பயாலஜி எப்படி என்ன செய்யலாம், கிராக் பண்ணலாம், எப்படி வந்து நீங்கள் சென்டம் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் என்ன செய்ய போகிறேன். ஐம் கோயிங் டு டாக் இன் திஸ் வீடியோ. அண்ட் பயாலஜியில் எப்படி சென்டம் எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோ என்ன செய்வோம், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நான் ஐ வில் ட்ரை டு அப்லோட் டுமாரோ. சரியா? ஓகே, ப்ளீஸ் ஆல் லைக் திஸ் வீடியோ, பிகாஸ் லைக் பண்ண தான் மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரியா? ஓகே, இந்த 4 நாள் என்ன பண்ணணும், 6 நாள் சொன்னதே தான் நான் இதுலேயும் சொல்ல போகிறேன். இதில் 6 நாளாக மாற்றிட்டோம். ஸோ அதனால் கொஞ்சம் என்ன செய்ய போகிறோம், மாடிஃபை பண்ணி பேச போகிறோம். ஸோ யூ ஹேவ் 4 days in your hand, கரெக்டாக? ஸோ இந்த 4 days-ஐ யூ ஸ்ப்ளிட் 2 days, 2 நாளாக என்ன செஞ்சுருங்க, பிரிச்சுருங்க. ஸோ 2 நாள் வந்து பயோ பாட்டனிக்கும், இன்னும் 2 நாள் வந்து பயோசுவாலஜிக்கும் என்ன செஞ்சுக்கோங்க, ஒதுக்கிக்கோங்க. பயோ பாட்னிக்கு 2 நாள், பயோசுவாலஜிக்கு 2 நாள் அப்படின்னு செஞ்சுக்கோங்க, ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பயோ பாட்னியில் 10 lessons இருக்குது நம்மளுக்கு, கரெக்டாக? பயோசுவாலஜி எத்தனை லெசன் இருக்குது, 12 lessons இருக்குது நம்மளுக்கு. ஓகே, அப்போது 2 நாள் பயோ பாட்னிக்கு ஃபுல்லாக ஒதுக்க போகிறோம், 2 நாள் பயோசுவாலஜிக்கு ஒதுக்க போகிறோம். அப்போ 2 நாளில் 10 லெசன் முடிக்கணும்னா 5 லெசனாக நம்ம முடிக்கிறோம். பயோசுவாலஜியில் 12 லெசன் போகிற நாளைக்கு 6 லெசன் முடிச்சா தான் நம்ம என்ன செய்ய முடியும், 12 லெசன் முடிக்க முடியும். அப்போது நாளைக்கு டேட் என்ன, 14, கரெக்டாக? ஸோ 14/3 15/3 பாட்னிக்கும், 16/3 17/3 வந்து சுவாலஜிக்கும் நம்ம செஞ்சுக்கலாம், ஒதுக்கிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 5 lessons இல்லைனா நான் 5 லெசன் எப்படி படிக்கணும்னு சொல்கிறேன். பிகாஸ் ஃபஸ்ட்டு ஈஸியான லெசன்ஸை முடிச்சிட்டிங்கன்னா, இல்லை சில பேர் வந்து கஷ்டமாக முடிச்சுட்டு ஈஸியாக படிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நான் என்ன நினைப்பேன்னா, சம்டைம்ஸ் இப்போ கஷ்டமானதை நீங்கள் எடுத்து படிக்கிறீங்க, அதில் ரொம்ப டைம் போயிடுச்சுன்னா, ஈஸியானதை ஒருவேளை படிக்க முடியாமல் போயிடுச்சுன்னா, ஈஸியான இதில் நம்ம கொஸ்டின்ஸ் எழுத முடியாமல் ஐயோ ரிவைஸ் பண்ணியிருந்தால் எழுதிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் படித்ததுன்னா ஈஸியாக ரிவைஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்காததுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் சம்டைம்ஸ் யோசிப்பேன். ஸோ இல்லை எனக்கு வந்து கஷ்டமானதை முடிச்சுட்டு நான் ஈஸியாக மற்றதை பார்த்துருவேன்னா நீங்கள் அந்த ஆர்டர்லேயும் போகலாம், நாட் அ ப்ராப்ளம். ஸோ ஃபஸ்ட்டு ஈஸியானது முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு லெசன் 1 5, அதுக்கப்புறமா 7th lesson 8th lesson 9th lesson இந்த லெசன்ஸை முடிச்சுருங்க. 1 5 7 8 9 இதெல்லாம் கொஷின்ஸ் கம்மியாக இருக்கும். ஈவன் 7ல் கூட கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். 7 8 9 10 இந்த 6 லெசனில் 5 லெசன் என்ன செஞ்சுருங்க, முடிச்சுருங்க. இன்றைக்கி 14/3 முடிச்சுருங்க. நெக்ஸ்ட் ரிமைனிங் லெசன்ஸ் என்ன இருக்குது, 2 3 4, அப்புறமா 6 10. ஈவன் 6 10 ஈஸி தான், பட் கொஷின்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிறனால அதை நான் என்ன செஞ்சுருக்கேன், 2ஆவதாக கொடுத்துருக்கேன். அதுக்குன்னு இங்கே நான் சொல்கிறேன், இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இதெல்லாம் ஈஸியான லெசன்ஸு. ஈஸியான லெசன்ஸை வந்து நான் 5 லெசன் படிக்க சொல்லியிருக்கேன், அப்போ நான் 5 முடிச்சுட்டு சும்மா இருப்பேன்னு சொல்லக்கூடாது. 5 முடிச்சுட்டு டைம் இருந்தால் என்ன செய்யணும், அடுத்த லெசனை படிக்க ஆரம்பிக்கணும். 14/3 நீங்கள் 5 லெசனை ஈஸியாக முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அடுத்து என்ன செய்யணும், 6 லெசனோ 10th லெசனோ எடுத்து அன்றைக்கி படிக்கணும். ஸோ அதுக்கு நான் ஈஸியான லெசன்ஸ் நான் எனக்கு கொடுத்த டாஸ்க்கை முடிச்சிட்டேன் அப்படின்னு 5 லெசன் முடிச்சுட்டு உட்காரக்கூடாது. டைம் இருந்தால் அடுத்த லெசன் எடுத்து படிக்கணும், அதையும் நான் சொல்லிடுறேன். சரியா? ஓகே, மேபி 10th லெசன் நீங்கள் என்ன செஞ்சலாம், 14லேயே என்ன செஞ்சலாம், படிச்சிடலாம், முடிஞ்சிச்சுன்னா. தென் 12 lessons பயோசுவாலஜி இருக்குது. ஸோ அப்போது லெசன் 1 2 3 4 5 6 வரிசையாக படிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைனா 1 2 3 11 12 13 இது வந்து ஈஸியான சாப்டர்ஸ். இது எல்லாமே கண்டிப்பாக என்ன செய்யலாம், முடிச்சலாம். 1 2 3 11 12 13 இல்லை, 10 11 12 10 11 12 இப்படி படிங்க. 16/3 வந்து என்ன செய்யலாம், ஃபஸ்ட்டு 6 லெசன் இல்லைனா பயோசுவாலஜிக்கு சொல்லிகிட்ருக்கேன். 1 2 3 10 11 12 இந்த லெசன்ஸ் முடிக்கலாம். 17/3 லெசன் 7லேருந்து 12 படிங்க, இல்லைனா லெசன் 4 5 6 7 8 9 இந்த லெசன்ஸ் முடிங்க. பட் இந்த 4 5 6 7 8 9 எல்லாமே கொஞ்சம் கஷ்டமான சாப்டர்ஸ், ஒரு நாள் முடிக்க முடியாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், 16/3 1 2 3 10 11 12 முடிச்சுட்டு டைம் இருந்தால் என்ன செஞ்சிடணும், ஒரு லெசன் எக்ஸ்ட்ரா என்ன செஞ்சிடணும், படிச்சிடணும். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? இப்போ 16/3 வந்து நான் 1 2 3 10 11 12 மட்டும் தான் படிக்க சொல்கிறேன்னா அதை படிச்சுட்டு சும்மா இருக்கக்கூடாது. ஒரு ஆள் டைம் இருந்தால் 4th லெசன் அதிலே சேர்த்து என்ன செஞ்சிடணும், படிச்சிடணும். ஸோ அது மாதிரி என்ன செஞ்சுக்கணும், எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும்போது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இல்லைனா ஃபஸ்ட்டு 6 லெசன் 16/3 7லேருந்து 12 என்ன செய்யுங்க, 17/3 என்ன செய்யுங்க, முடிங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பிட் பண்ணி, இது எதுக்குன்னா இந்த பிளான், இப்போ பிளான் போட்டால் சில பேருக்கு ஒர்க் ஆகாது, என்னால் முடிக்க முடியாதுன்னு நினைப்பீங்க. பட் என்னன்னா எனக்குமே அப்படி இருக்கும், எல்லாருக்குமே அப்படி இருக்கிறது தான். பட் ஒரு பிளானை ஃபிக்ஸ் பண்ணோன்னா சரி இவ்வளோ முடிக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருந்தால் அதை நோக்கி நம்ம ஓடிட்டுருப்போம்.
ஒரு ஃபிக்ஸ்டாக இவ்வளோ முடிக்கணும்னு இன்றைக்கி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா படிச்சுட்டே இருப்போம், என்ன ஸ்பீடில் போகிறோம்னு நம்மளுக்கு தெரியாது. பட் இதை ரொம்ப ப்ரெஷரைஸாக எடுத்துக்காமல் இந்த கோலை முடிக்கணும்னு அதை நோக்கி ஓடுங்க. அதுக்காக தான் பிளான். ஸோ பிளான் பண்ணால் சரி ஒரு ஐடியா இருக்குது, சரி இப்போ நம்ம பிளான் போட்டனால 4 நாளில் லெசனை முடிக்க முடியும்னு ஒரு ஹோப் உங்களுக்கு வருதுல்ல. இப்போ பிளான் பண்ணாமல் நீங்கள் சும்மா படிச்சுட்டு இருந்தீங்கன்னா எப்போ முடிப்பீங்க, என்ன அடுத்த ரிவிஷன் எப்போ, அந்த ஒரு ஐடியாவே இல்லாமல் போயிட்டுருக்கும். அதனால தான் இந்த பிளான்லாம் கொடுக்குறது. ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். நெக்ஸ்ட்டு கம்பல்சரி கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், இல்லை மற்ற சென்டம் எடுக்கிறது எப்படி, எல்லாத்தையும் பற்றி நம்ம என்ன செய்யலாம், வில் ஸ்பீக் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வரும், அதுக்கப்புறம் சென்டம் பற்றி நம்ம பேசலாம். தேங்க்யூ.